அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் அன்னை என்ற குடும்ப கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை 1961 வெளிவந்தது. சுள்ளிக்கத்தையை மலமலன்னு முறிச்சு ஊதாங்குழல்னால சுர்ன்னு அடுப்பை ஊதிவிட்டா செல்வி. அடுப்பு மேலே இருந்த சோத்து பானையில் அரிசி தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சது. குடிசையோட மூளையில் முடங்கி கிடந்தா துரைங்கிற அவளோட மூத்த பையன். இளைய பையன் கதிர்வேலு மட்டும் ரொம்ப விழிப்பா தாயோட எதிரில் சோத்து கிண்ணத்தோட சாப்பாட்டுக்காக காத்திருந்தான். செல்வி சோத்தை வடித்து நிமிர்த்தியதும் பக்கத்தில் இருந்த அகலமான சட்டியில் அதை கொட்டினான். தும்பப்பூவை போல சோறு பளபளன்னு அதில் கொட்டுச்சு. அம்மா, பசிக்குதே என்றான் கதிர்வேலு. பசிக்குதா? பசிக்கும் பசிக்கும். 2 வடையையும் அண்ணனுக்கு கொடுக்காம தின்ன பாரு. பசிக்கும்டா பயமவனை. என்னத்தை கடிச்சப்ப சோத்துக்கு என்றாள் செல்வி. ஏன் குழம்பு வைக்கல? கதிர்வேலு அதிகாரத்துடன் கேட்டான் தாயை பார்த்து. கேப்படா, ஏன் கேட்க மாட்ட? உங்கள் அப்பன் வச்சுட்டு போனான் பாரு வீடும் காணியும். நீ கேட்ப? சி, எந்திரிச்சி போய் ஒரு நாவுக்கு உடச்ச கடலையும் பச்சை மிளகாயும் வாங்கிட்டு வா. துவையல் அரைச்சி தண்ணி ஊற்றி சோறு போடுறேன். சுருக்கு பையை அவிழ்த்து வெற்றிலை புகையிலை சருகுடன் உறவாடி முடங்கி கொண்டிருந்த ஓரணாவை எடுத்து கதிர்வேலிடம் கொடுத்தாள் செல்வி. கதிர்வேலு கடைக்கு ஓடியவுடன் செல்வி துரை படுத்திருந்த இடத்திற்கு சென்று அவன் அருகில் உட்கார்ந்தாள். பிறகு மெதுவான குரல்ல, ராசா, எழுந்திருப்பா, சோறு இங்கே வடா கண்ணு என்று கூப்பிட்டாள். துரைக்கு தாயை ஏறிட்டு பார்க்கவே பிடிக்கவில்லை. அவள் தன்னை ஒப்புக்காக ராசா கண்ணு என்று அழைப்பதாக நினைத்தான். பிறந்த சில நாட்களில் நோயாகிவிட்ட அவனை எல்லோரும் வெறுக்கிறார்கள் என்பது அவன் தீர்மானம். நொண்டி பையன். துரைக்கு பெயரே அதுதான். காலும் கையும் கூனிக்கொண்டு சுரைக்காய் வயிறும் வற்றிய முகமுமாக அவன் குடிசை மூலையில் பதுங்கியே தன் நாட்களை விரட்டி கொண்டிருந்தான். செல்வி அவனுக்காக அழுதி தீர்ந்து ஓய்ந்து விட்டான். அப்ப ஒழுங்கானவனா இருந்தாதானே பிறந்தது சரியா இருக்கும். அவன் கெட்ட அலைஞ்சவன் தானே என்று இறந்து போன கணவனை ஓயாமல் சபித்து கொண்டே இருந்தாள் அவள். வாழை குருத்து போல் தளதளவென்று இருக்கும் கதிர்வேலுவை பார்க்கும் போதெல்லாம் அவள் பெருமையுடன் தன்னையே பார்த்து கொண்டாள். ஆனால் நொண்டி பையன் துரையின் இதயம் தங்கமாகவும் ராசா பையன் கதிர்வேலுவின் இதயம் வேம்பாகவும் இருந்த விந்தையை அவள் நினைத்து வியந்தாள். துரை முக்கி முனகி கொண்டே எழுந்திருந்து அடுப்படிக்கு நொண்டிக் கொண்டே வந்து உட்கார்ந்தான். செல்வி குடிசை ஓரையில் ஒளித்து வைத்திருந்த பொட்டலத்தை அவிழ்த்து 2 வடைகளை அவன் முன்பு வைத்துவிட்டு கிண்ணத்தில் சோறு போட்டு தண்ணீர் ஊற்றினாள். துரை 2 வாய் அள்ளி சாப்பிட்டு இருக்க மாட்டான். கதிர்வேலு கடையிலிருந்து ஓடி வந்தான். துரை ஒவ்வொரு வாய் சோற்றுக்கும் வடையை கடித்து கொண்டு சாப்பிடுவதை கவனித்தான். அவனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. எமோ, உனக்கு அவன் தானே வசதியா போட்டான் என்று செல்வியை பார்த்து கத்தினான். நீ மத்தியானம் துண்ணலையாட 4 வடை, இதுக்கு போய் கத்திரிய என்று செல்வி கேட்கவும், ஆமாம், இந்த நொண்டி பையன் தானே உனக்கு சம்பாதிச்சு வரான். நான் என்ன கடையில் தினம் 4 சம்பாதிச்சு கொடுக்கறது உனக்கு தெரியுதா என்று பதிலுக்கு கேட்டான் கதிர்வேலு. துரைக்கு என்ன தோன்றியதோ கலந்த சோற்றை நகர்த்தி விட்டு போய் படுத்தவன் தான். அப்புறம் அவன் 1 வாரம் வரையில் கண் விழிக்கவில்லை. உலகத்தவரின் சுடு சொற்களுக்கு ஆளாகாமல் அவன் கண்ணை மூடிக்கொண்ட போது செல்வி அலறிய அலறல் அந்த வட்டாரத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. அதன் பிறகு கதிர்வேலுவிடம் அவள் பாசம் படிப்படியாக வற்ற ஆரம்பித்தது. பயமோவன, கூட பிறந்தவனை முழுங்கிட்டியடா பாவி என்று அடிக்கடி கூறி
அவனை ஏசிக்கொண்டிருந்தாள். நொண்டி பையனாக இருந்தாலும் துரைக்கு அவளிடம் அலாதியான பாசம் இருந்தது. பல தடவை தாயிடம் தன் கை கால்கள் சரியாகிவிட்டால் மூட்டை தூக்கியாவது அவளை காப்பாற்றி விடுவதாகவும் கூறியிருக்கிறான். கதிர்வேலுவின் குணம் அப்படியல்ல. எண்ணெய் கடையில் சம்பாதிக்கும் காசை நாளடைவில் செலவழித்துவிட்டு வெறுங்கையுடன் வந்து வீட்டில் நிற்பான். சில நாட்களில் வேலைக்கே போக மாட்டான். செல்விக்கும் அந்த வாழ்க்கை அழுத்து வந்தது. காலையில் எழுந்தவுடன் ஐயர் வீட்டுக்கு போய் சாணம் தெளிப்பதிலிருந்து 10 மணிக்கு அவர்கள் வீட்டு குழந்தையை பள்ளியில் கொண்டு விட்டு வரும் வரை இடுப்பு நிமிர வேலை இருந்து கொண்டே இருக்கும். பகல் வேலைகளில் அரச மரத்தடியில் ஒரே விதமான வம்பு பேச்சுகள். மறுபடியும் பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை ஐயர் வீட்டு வேலை. இரவு இருக்கவே இருக்கிறது தாய்க்கும் மகனுக்கும் நடக்கும் தினப்படி சண்டை சச்சரவு. அடியே செல்வி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. அந்த குழந்தைய கண்டாலே ஆவல உனக்கு என்று செல்வியின் நாத்தி கதிர்வேலுவுக்காக பரிந்து கொண்டு வந்தான். நீ சும்மா கடை, உனக்கு என்ன தெரியும்? அவன் காலனா கொடுத்து மாதம் 1 ஆகுது. தண்டை சோறு போட அவன் அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டா போயிருக்கான் என்றாள் செல்வி. என்னடி சொன்ன முதேவி, எங்கள் அண்ணனை பற்றியா பேசுற என்று நாத்தி பிழுபிழுவென்று செல்வியை பிடித்து கொண்டாள். சண்டை ஓய்ந்ததும் கதிர்வேலுவை அத்தைக்காரி தன் குடிசைக்கு இழுத்து கொண்டு போய்விட்டாள். அவள் பிள்ளை இல்லாதவள். அண்ணன் மகனை பார்த்து ஆளாக்கி ஆதரவு தேடிக்கொள்ள முனைந்திருக்கலாம். தன்னந்தனியாக குடிசையில் உட்கார்ந்திருந்தாள் செல்வி. அன்று அடுப்பு பற்ற வைக்கவில்லை அவள். துக்கம் தீரும் மட்டும் அழுது தீர்த்தாள். கடைசியாக பானை தண்ணியை மூண்டு குடித்துவிட்டு குடிசைக்கு வெளியே வந்தபோது வானத்தில் கிருஷ்ணபட்சத்து 6ஆம் நிலவு பூத்துவிட்டது. அந்த வட்டாரத்து மக்கள் எல்லோரும் தங்கள் குடிசை வாசலில் படுத்து கொண்டார்கள். செல்வி முழங்காலை கட்டியபடி வெளியே உட்கார்ந்திருந்தாள். சற்று தொலைவில் இருந்த வேப்ப மரத்தின் அடியில் முக்காடிட்ட உருவம் ஒன்று நின்றிருப்பதை கண்ட செல்வி அப்படி ஒன்றும் பயந்து விடவில்லை. எலும்பும் தோளுமாக இருந்த தன் கணவனை பார்த்து பார்த்து உறுதியடைந்தவள் அவள். மறுபடியும் உற்று பார்த்தாள். அந்த உருவத்தை. அது நகர்ந்து நகர்ந்து வந்தது. தாப்பா, இங்கே வா, நீ யாரு என்று கேட்டாள் செல்வி. அந்த ஆள் பேசாமல் நின்றான். நீ யாருன்னு கேட்குற? மரமாட்ட நிற்கிறியே, சொல்லப்பா என்றான். நான் ராசப்பன் என்று முணுமுணுத்தான் அவன். செல்வி சிரித்து விட்டாள். இந்தாயா, நான் ராசப்பான்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் புரிஞ்சிருமா என்றாள். கொஞ்சம் சோறு இருந்தா போட என்று கேட்டதற்கு பதில் கூறாமல் வேறு ஏதோ கேட்டு வைத்தான் அவன். செல்வி குடிசைக்குள் அடைந்து கிடந்த கடாவிளக்கை ஏற்றினாள். பழையது பானையில் கைவிட்டு பார்த்தாள். சோறு நொச நொசவென்று இருந்தது. உப்பிட்டு பிசைந்து அவன் கையில் உருட்டி உருட்டி போட்டாள். கடித்து கொள்ள கருவாட்டு துண்டுதான். சோறு என்னவோ வாட வீசுது. கண்டம் நல்லா இருக்குது பொண்ணே என்றான் ராசப்பன். செல்வி அவனை முறைத்து பார்த்தாள். பொண்ணாம பொண்ணு, இன்னும் கொஞ்சம் போனா கண்ணும்பா. இருவரும் வெளியே வந்தார்கள். மங்கிய ஒளியில் செல்வி அவனை நன்றாக கவனித்தாள். கரணை கரணையாக வலுவேற்றிய கை கால்கள், புசு புசுவென்று வளர்ந்திருந்த தாடி மீசை. ஆள் நன்றாக இருந்தான். அவன் செல்வியை கவனித்தான். அள்ளி செருகிட்ட கருங்கூந்தல், முத்துப்பல் வரிசை மின்ன வாலிப்பான பொன்னாகத்தான் இருந்தாள் அவள். கழுத்து வெறிச்சென்று கிடந்தது. தாலி கயிற்றை காணும். அவனுக்கு புரிந்தது அவள் விதவை என்று. வேப்பமரம் தாலாட்டு பாட ராசப்பன் மேல் துண்டை விரித்து படுத்தான். கனவில ஒரே செல்வி மயந்தான். கோழி கூவும்போது செல்வி கண் விழித்தாள். விழித்தவள் வேப்ப மரத்தடியை திரும்பி பார்த்தாள்.
ராசப்பன் மேல் துண்டை உதறி முண்டாசு கட்டிக்கொண்டு இருந்தான். புது ஆள் ஒருவன் வந்திருப்பதை வட்டாரத்தினர் அனைவரும் பார்த்தார்கள். யாரோ பிழைக்க வந்தவன் என்று அவரவர் வழியே போய்விட்டார்கள். செல்வி ஐயர் வீட்டுக்கு போய்விட்டாள். கதிர்வேலு எண்ணெய் கடைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். ஏண்டா, பகல் சொத்துக்கு வீட்டுக்கு வருவியா, இல்லை உங்கள் அத்தை வீட்லேயே போய் பூந்துக்குவியா என்று கேட்டாள் செல்வி. ஆமாம் ஆமாம், உன் வீட்டில் எனக்கு என்ன வேலை இனிமே, போ போ என்று கூறிவிட்டு போய்விட்டான் கதிர்வேலு. ஒரு வினாடி செல்வி அதிர்ந்துதான் போனாள். பெத்த பிள்ளையை எப்படி பேசுது பாரு என்று பெருமூச்சு விட்டவாறு நடையை கட்டினாள் அவள். பகல் 12 மறையிலும் அவளுக்கு ஐயர் வீட்டில் வேலை இருந்தது. தினமும் பகலில் செல்வி அடுப்பு பற்ற வைப்பதில்லை. அன்று ஐயர் அம்மாளிடம் 1 ரூபாய் கடன் வாங்கி அரிசி, புளி, உப்பு வாங்கி வந்திருந்தாள். 5 பழம் உருளைக்கிழங்கு வேறு. 1/4 படி அரிசியை கழுவி அரித்து பானையிலிட்டு உலையேற்றிவிட்டு உருளைக்கிழங்கை வேக வைத்து இறக்கினாள். அம்மியில் மிளகாய் கூட்டு அரைத்து கிழங்கில் பிசறி மொறுமொறுவென்று எண்ணெயை ஊற்றி வதக்கினாள். பூண்டு ரசம் வேறு கமகமென்று மூக்கை துளைத்தது. சமையல் முடிந்ததும் செல்வி தெருவில் சென்று பார்த்தாள். கதிர்வேலு வந்தான். அம்மா, சோறாக்கி வச்சிட்டியா என்று ஆவலுடன் கேட்டான். துறைக்கு சோறு வேணுமாமே, சோறு நேத்தி போய் உன் அத்தைக்கிட்ட பூந்துக்கினியே, அங்கேயே போடா என்று சொல்லிக்கொண்டே கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்தால் அவனை அடிக்க. கதிர்வேலு கண்ணை கசக்கி கொண்டு அத்தை வீட்டுக்குள் நுழைந்தான். தொலைவிலே முண்டாசு கட்டிய உருவம் வந்து கொண்டிருந்தது. அவன்தான் ராசப்பன் என்று முணுமுணுத்தாள் செல்வி. கந்தல் துணியில் வேர்க்கடலை, வாழை நாரில் கோத்த ஒரு சீப்பு வாழைப்பழங்கள், அப்புறம் வெற்றிலை, புகையிலை எல்லாம் வாங்கி வந்திருந்தான். என்னத்துக்கு போட்டு என்று கேட்டாள் செல்வி. உனக்கு தான் செல்வி என்று சிரித்தான் ராசப்பன். இந்தா, இப்படி இருந்தியானா இங்கே உன்னை கட்டையால் அடிப்பாங்க என்று கூறி சிரித்தாள் அவள். அவர்களுடைய நட்பு வளர்ந்தது. ராசப்பன் வந்து 3 அமாவாசைகள் போய் பௌர்ணமி வந்து கொண்டிருந்தது. அண்டை அசலில் கமகமவென்று பேசிக்கொண்டார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட செல்வியை ஒரு தினுசாக பார்த்தன. அன்று ராசப்பன் மாம்பழம் வாங்கி வந்தான். செல்விக்கு அதை பார்த்ததும் நுண்டிப்பைய நினைவு வந்தது. ஒரு நாள் மாம்பழத்துக்காக எத்தனை தரம் அவன் அழுதிருக்கிறான். அப்படி வாங்கி கொடுத்தாலும் இந்த கதிர்வேலு பையன் அவனை திங்க விட்டானா? என்ன அப்படி பார்க்குற பழத்தை என்று கேட்டான் ராசப்பன். ஒன்றும் இல்லை, இறந்து விட்டானே என் பையன் ஒருத்தன், அவனை நினச்சிக்கிட்டேன். செல்வி கண்ணீரை சுண்டி எரிந்துவிட்டு எழுந்து விளக்கேற்றினாள். இப்போதான் இன்னொருத்தன் இருக்கானே, அவனை கூப்பிட்டு பழம் ஒன்று கூட என்றான் ராசப்பன். அதுவா, நீ வந்தப்பறம் அது இந்த வீட்டில் காலடி வச்சு நீ பார்த்திருக்கியா? அவன் என்னை கண்டபடி பேசுகிறான் என்றாள் செல்வி. கேட்காம இருப்பானா பின்ன? பேசாமல் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. செல்விக்கும் அது தேவலை என்றுதான் பட்டது. 4 பேர் பழிக்க பெற்ற மகன் தூற்றாங்கி இருப்பதை விட வெளியில் போய்விடுவதும் நல்லதுதானே. அன்றிரவு நிலவு உச்சியில் வரும்போது ராசப்பன் பின்னால் செல்வி புடவையை சுருட்டி கொண்டு கிளம்பிவிட்டாள். வேப்ப மரத்து நிழலில் படுத்திருந்த கதிர்வேலுவின் காலடியில் சிறிது நின்றாள் அவள். 10 மாதம் சுமந்து பெற்ற 10 வயது வளர்த்தவளாயிற்றே. சொட்டு சொட்டு என்று கண்ணீர் துளிகள் அவன் மேல் விழுந்தன. கதிர்வேலு, நீ மாத்திரம் என்னை வெறுக்காம இருந்தியன்னா நான் ஏண்டா போகிறேன் என்று மனம் மலர ராசப்பன் பின்னாடி நடந்து விட்டாள் அவள். அடுத்த நாள் காலையில் செல்வி ஓடிவிட்ட செய்தியை கதிர்வேலு அமைதியுடன் தாங்கிக் கொண்டான்.
அவள் அத்தைக்காரி மட்டும் ஒரு பாட்டம் நிறைந்துவிட்டு ஓய்ந்தாள். கால சக்கரத்தின் சுழற்சியில் அகப்பட்டு நசுங்கும் மனிதர்களில் இவர்கள் மட்டும் எம்மாத்திரம்? வாலிபனான ராசப்பனுக்கும் நடுத்தர வயதை கடந்த செல்விக்கும் சில வருஷங்களுக்கு அப்புறம் உடல் மனோநிலை எதிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. அள்ளி செருகிட்ட கூந்தல் செம்பட்டையாய் காற்றில் பறக்க, முன்பற்கள் 2 தேய்ந்து விழுந்துவிட, செல்வி கூனி குறுகி வண்டலூர் சாலை ஓரத்தில் இருந்த குடிசை வாசலில் உட்கார்ந்தாள். கால்கள் சூம்பி கிடந்தன. மூங்கில் குச்சிகளைப் போல கைகள் சதைபிடி பற்றி காணப்பட்டன. இப்போது அவள் உள்ளத்தில் ஓயாமல் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. கதிர்வேலு, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். எப்படி இருக்கானோ? உடற்கட்டும் மனப்பும் கொண்ட வாலிபன் ஒருவனை கற்பனை செய்து பார்த்தாள் செல்வி. கதிர்வேலு எங்காவது வேலையில் இருப்பான். கல்யாணம் கூட கட்டிப்பான். குழந்தையும் குட்டியுமாய் இருப்பான். அவளுடைய பேரப்பிள்ளைகள் ஆயா என்று அவள் தோள்களிலும் மடியிலும் விழுந்து புரள வேண்டிய குழந்தைகள். ஆனால் இந்த அறிவு, சிந்திக்கும் திறன் அப்பொழுது எங்கே போயிற்று? உடம்புல தெம்பு இருந்தது. உலகத்தை எதிர்த்து கொண்டு புறப்பட்டு விட்டாள் அன்று. அவன் மேலும் தான் தப்பு. ஒரு நாளாவது என் அம்மான்னு ஆசையா கூப்பிட்டுருப்பானா? கூட பிறந்தவனை காணாம கரிச்சு கொட்டினான். அவன் போனப்புறம் என்னை கண்ட ஆகலை. அன்பு ஒட்ட வேண்டிய வயசுல ஒட்டலை. வாயில் இருந்த வெற்றிலை சக்கையை துப்பென்று துப்பிவிட்டு சாலையில் பார்த்தாள். சாலை ஓரம் ஜீப் ஒன்று வந்து நின்றது. அவள் வேலை செய்து வந்த ஐயரும் அந்த வீட்டு அம்மாளும் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்தார்கள். எதிர்பாராத சந்திப்புத்தான். செல்வியாடி என்று கேட்டாள் அந்த அம்மா. நீங்களாம்மா என்று குமுறி குமுறி அழுதாள் செல்வி. 10 வருஷங்களில் தேக்கி வைத்திருந்த துயரம் அனைத்தும் கரைந்து போவது போல கண்ணீர் விட்டாள். ஏன் அழுவுற? வந்தவங்களோட 4 பேச்சு பேசாம என்று அங்கிருந்தவர்கள் அதட்டினார்கள். அம்மா, ராஜாமணி எப்படி இருக்கு? பெரிய ஆம்பளை ஆயிடுச்சா என்று கேட்டாள் செல்வி. பெரியவனாதான் ஆயிருக்கான். பம்பாயில் படிக்கிறான். லீவுக்கு வருவான் செல்வி. நீ ஏன் இப்படி ஆயிட்ட? செல்வி விரத்தியாக சிரித்தாள். கூனி குறுகி கொண்டு பக்கத்தில் கிடந்த மூங்கில் கம்பினால் முருங்கை கிளைகளை தட்டி தட்டி காய் பறித்தாள். ஐயருக்கு சாம்பார் வச்சு போடுமா என்று கட்டு முருங்கை காய்களை அம்மாளிடம் நீட்டினாள். செல்வி, உன் மகன் பெரிய ஆளா வளர்ந்துட்டான். மாதம் 40-50 சம்பாதிக்கிறான். சோடா கலர் வண்டி ஓட்டுறான். செல்வியின் பார்வை அந்த பெரிய சாலையை விரித்து பார்த்தது. அவனை வர சொல்லவா என்று கேட்டாள் அம்மா. வேணாம்மா. ஜீப் போய்விட்டது. அந்த அம்மாளிடம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவளுக்குள் ஒரு நப்பாசை தோன்றியது. நான் இருக்கிற இடம் இப்போ தெரிஞ்சிருக்கும். கதிர்வேலு வருவான். தினம் இப்படி சொல்லிக்கொண்டு குடிசை வாசலில் கிழக்கே சூரியன் உதித்ததிலிருந்து மேற்கே சென்று மறையும் வரையில் உட்கார்ந்து கிடப்பாள் செல்வி. ராசப்பனை கவனிக்க இப்பொழுது வேறொருத்தி வந்துவிட்டாள். செல்வி செய்த ஏற்பாடுதான் அது. நான் பாட்டுக்கு குந்தி இருப்பேன். இனிமே உன் சங்காத்தமே வேணாம் என்று ராசப்பனிடம் கூறி அந்த புதியவளிடம் அவனை ஒப்படைத்து விட்டாள். ராசப்பன் ஏதோ ஒரு நியாயத்துக்கும் ஆணைக்கும் கட்டுப்பட்டவனைப் போல செல்வியை அனுதாபத்துடன் கவனித்து கொண்டான். அறத்துக்கு புறமாக அமைந்துவிட்ட அவர்கள் வாழ்க்கையில் மனித பண்புகள் காணப்பட்டன. ஒரு நாள் சாலையில் வந்து நின்று பஸ்ஸில் இருந்து ஒரு வாலிபன் இறங்கினான். கையில பெரிய மூட்டை. கூர்ந்து கவனித்து கொண்டே வந்தவன் கூனி குறுகி உட்கார்ந்திருந்த செல்வியை கவனித்து விட்டான். எம்மோ என்று அலறியவன் அப்படியே அவளை கட்டிக்கொண்டு கதறினான். அவன் ஒவ்வொரு நரம்பிலும் ஓடும் ரத்தம் பொங்கி தணிந்தது.
என்ன இருந்தாலும் அவள் அவனுடைய தாய் அல்லவா? என் கண்ணு, என் ராசா என்று கூச்சல் போட்ட செல்வி அவன் முகத்தை தடவி தடவி பார்த்தாள். வேதனை பொங்க சிரித்தாள். பைத்தியம் போல் குதித்தாள். கதிர்வேலு மூட்டையை பிரித்தான். புளியஞ்சோறு, மசால் வடை, லட்டு, பூந்தி என்று பலகாரங்களில் நாகரிகமும் அநாகரிகமும் கலந்த மூட்டை அது. தாயும் மகனும் சாப்பிட்டார்கள். மகனுக்கு குருமா குழம்பும் புலாவும் ஆக்கி படைத்தாள் அன்னை. கண்ணீர் வழிய விடை கொடுத்து அனுப்பினாள். அவனை தன்னுடன் வைத்துக்கொள்ள அவளுக்கு ஆசைதான். அவனை ஒருத்தி கட்டிக்கணும். அவன் குடியும் கொடுத்தனமா ஆகணும். இங்க இருந்தா ஒழுங்கான வாழ்க்கை அமையுமா? கதிர்வேலு கிளம்பி விட்டான். அதன் பிறகு செல்விக்கு ராசப்பனை கண்டால் வெறுப்பு வளர்ந்தது. என்னையும் என் பிள்ளையையும் பிரிச்ச பாவி பைய என்று அவனை ஏசினாள். அவள் ஏச்சுகளை பொறுத்து கொண்டான் ராசப்பன். நாங்க போய் அவனை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாள் செல்வி. பைத்தியம், சும்மா கெட, கல்லை போட்டு உன் மண்டையை நசுக்கி போடுவாங்க என்றான் ராசப்பன். என் மகன் அவங்கள சும்மா விட மாட்டான் என்று சவால் விட்டாள் செல்வி. அதையும் தான் பார்க்க போறியே என்று வெறுப்புடன் கூறிவிட்டு வேலைக்கு போய்விட்டான் ராசப்பன். அவன் சென்றதும் செல்வி அண்டையல் மூலமாக பணம் கொடுத்து பழங்கள் வாங்கினாள். பலகாரங்களும் வாங்கினாள். மூட்டை கட்டிக்கொண்டு பஸ் ஏறி பழைய ஊருக்கு வந்து சேர்ந்தாள். அங்கேதான் எத்தனை மாறுதல்! வேம்புலி அம்மன் கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்து தெரிந்தவர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாள். சொல்லி வைத்தார் போல அவள் நாத்திதான் வந்தாள். மா பூங்காவனோ என்று அழைத்தாள் செல்வி. அது அவள் செவியில் போய் குரலாக ஒலித்திருக்க வேண்டும். திகைத்து மண்டபத்தை பார்த்தாள் பூங்காவனம். அப்புறம் ஓடி கூடிவிட்டது அவளை பார்க்க. எங்க வந்த என்று எல்லோரும் கேட்டார்கள். என் மகனை பார்க்க என்றாள் செல்வி. அடி சக்க, இவன் மகனாமே? ஏன், அவன் என் மகன் இல்லையா? நான் 10 மாசம் சுமந்து பெத்த மகன்தானே என்றாள் செல்வி. பெத்த பெருமையை பாரு, பெருமைய. ஓடுகாலிக்கு பெருமை வேற. சோடா வண்டி இழுத்து கொண்டு வந்த கதிர்வேலு கூட்டத்தை பார்த்து வண்டியை நிறுத்திவிட்டு வந்தான். வாடாப்பா, உன் ஆத்தாக்காரி வந்திருக்கா பாரு, உறவு கொண்டாடிக்கிட்டு என்று வரவேற்றாள் அவள் அத்தைக்காரி. என் கண்ணு, என் ராசா, இங்க வாடா மகனே என்று சொல்லி அழைத்தாள் செல்வி. நீ ஏன் இங்க வந்த? உன்னை யாரு கூப்பிட்டாங்க என்று கத்தினான் கதிர்வேலு. அன்று அம்மா என்று அலறியவன் தான் இன்று இப்படி பேசினான். ஏண்டா கண்ணா அப்படி கேட்குற? உன்னை பார்க்கதாண்டா வந்தேன் என்றாள் செல்வி. பார்க்க வந்தியா? பார்த்தாச்சில்ல, போ பின்ன. கதிர்வேலு எரிந்து விழுந்தான். செல்வி ஏறிட்டு பார்த்தாள் அவனை. எப்போ இந்த மண்டபத்திலேயே பொங்கி தின்னுட்டு விழுந்து கிடக்கிறேன்டாம் அவனை. சாகிற காலத்தில் உன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே சாவ ஆசையா இருக்குடா. என்ன சொன்ன? உன் வாடை அடித்தா கூட எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. பேசாமல் நடைய கட்டு என்று கதிர்வேலு சொல்ல கூடியிருந்தவர்கள் சிரித்தார்கள். அன்று தனிமையில் தாயை அன்புடன் அரவணைத்த கதிர்வேலுக்கும் இந்த கதிர்வேலுக்கும் எத்தனை வேற்றுமை! வானம் இருண்டு கிடந்தது. செல்வி அந்த பெரிய தெற்கு சாலையில் நடந்து சென்றாள். பாவம், அப்புறம் அந்த அன்னை என்ன ஆனாலோ. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.